இந்த சும்மா அப்படிங்கிற சொல்லுல ஒரு மேஜிக் இருக்கு. என்னன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு நாள்ல ஒரு தடவையாவது இந்த சொல்ல நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா இந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான அகராதிகள்ல கூட இந்த சொல்லுக்கான பொருள் இல்லை. ஆனா இந்த சொல் நம்ம மொழியில, முக்கியமா பேச்சு மொழியில ஒரு மேஜிக் பண்ணுது. அது என்னன்னா, வர்ற இடத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த சொல்லினுடைய பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த தொடர்களை எல்லாம் பாருங்க, இது எல்லாமே நம்ம பேச்சு மொழியில பயன்படுத்தக்கூடிய தொடர்கள் தான். இப்ப பாருங்க, சும்மா கிடந்த சங்கை எடுத்து, இங்க சும்மா என்ற சொல்லிற்கு பயன்படாம அப்படின்னு பொருள். நான் சும்மா சொன்னேன், இங்க சும்மா என்ற சொல்லிற்கு பொய் என்று பொருள். இதை நீ சும்மா எடுத்துக்கோ, இங்க சும்மா என்ற சொல்லிற்கு இலவசம் அப்படின்னு பொருள். சும்மா சொல்லிட்டே இருக்க மாட்டேன், இந்த இடத்துல சும்மா என்ற சொல்லுக்கு திரும்ப திரும்ப என்று பொருள். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா, இங்க சும்மா என்ற சொல்லிற்கு அமைதி என்று பொருள். சும்மா சும்மா ஏன் வருகிறாய், இங்க சும்மா என்ற சொல்லிற்கு அடிக்கடி என்று பொருள். இந்த மாதிரி சும்மா என்ற சொல்லிற்கு இன்னும் நிறைய பொருள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க கமெண்ட்ல நான் சும்மா விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். வருகின்ற இடத்திற்கு ஏற்ற மாதிரி பொருள் தரக்கூடிய ஒரு அருமையான சொல் தான் சும்மா.